வாழ்க வளமுடன். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள், அதாவது பொன்மொழிகள் என்ற தலைப்பில் அவர் என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படின்றது குறித்து நாம் பல வீடியோக்களில் நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. அதாவது நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படின்றதுல கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. இது எல்லாமே தேவன் கொடுத்த கற்பனைகள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பழைய கற்பனைகளை அவர் புதிதாக அவர் எப்படி இன்னும் அவர் என்ன செய்யணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகள், அதாவது சத்துருவன் எப்படி நீ நேசிக்கணும், என்னென்ன காரியங்கள் செய்யணும், உன் காணிக்கையை எப்படி போடணும், இப்படி அநேக காரியங்களை குறித்து இயேசு அழகாக பேசியிருக்கிறார். அவர் சொன்ன மகாத்மா காந்தி அவர்களே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த போதனைகளை அவர் ரொம்ப பிரியமாக வாசிப்பாராம். அவர் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை எல்லாரும் கடைப்பிடிச்சா உலகத்தில் அவ்வளோ சமாதானம் இருக்கும், உலகமே அமைதியாக இருக்கும். ஆனால் யாருமே அதை கிறிஸ்தவங்க கூட அதை கடைப்பிடிக்கிறது இல்லைன்னு. இது உண்மை பிரியமானவர்களே, இது 100% உண்மை. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கடைப்பிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. வருகின்ற வீடியோக்களில் ஒவ்வொன்றாய் இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் ஆழமான அழகான அவருடைய வார்த்தைகள் என்ன நம்மளுக்கிட்ட சொல்கிறாருன்றதை நான் வீடியோவாக போடுகிறேன். நீங்கள் அதை பாருங்கள். நம் வாழ்க்கையின் சமாதானத்திற்கு அது மிகவும் அவசியம். அது வேறு எதை பற்றியும் சொல்லலை. மனிதன் நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி இருக்கணுன்றதை பற்றி அவர் பேசுகிறார், வேறு எதை பற்றி அவர் பேசலை. அந்த கருத்துக்களை நான் பகிர்கிறேன். நீங்கள் தவறாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையின் சமாதானத்துக்கு அது காரணமாக இருக்கும். அநேகர் அதுபடி தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாதவங்க கூட சிலர் அப்படி இருக்கிறாங்க. உண்மையிலேயே நான் அவங்கள பார்த்தெல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இப்பொழுது அவருடைய வார்த்தைகளை நாம் பொன்மொழிகளாய் நாம் பார்ப்போமா? ஒவ்வொரு வீடியோவும் நாள்தோறும் வெளிவருகிறது, தவறாமல் பாருங்கள். மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல் மூலமாய் வருகிறது. உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்.